ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வேலூர் டு திருநெல்வேலி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். என்ன வண்டியில் ட்ராவல் பண்ண போகிறோன்னா, திருப்பதி டு கன்னியாகுமரி ஏசிடிசி என்எஸ்எஸ் வண்டி, புது BS6. வேலூர் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்தேன். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்த உடனே மார்த்தாண்டம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாமா இல்லை ட்ரிவாண்ட்ரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாமான்னு யோசிச்சுருக்கேன். ஏன்னா ட்ரிவாண்ட்ரம் வண்டியில் நான் இது வரைக்கும் விளாக் பண்ணதே கிடையாது. மார்த்தாண்டம் வண்டி வந்த உடனே பார்த்தா பஸ்ஸு லாஸ்ட் சீட் வரைக்கும் ஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இவங்க இந்த மார்த்தாண்டம் வேலூர் ரூட்டில் லோயர் பர்த், அதாவது புது BS6 லெஃப்ட் சைடில் உள்ளெல்லாம் கீழே லோயர் பர்த் வண்டி ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஸ்பேராக இந்த வண்டி போல இருக்குது. அந்த வண்டி ஏதோ பிரச்சனையாக இல்லை, என்னன்னு தெரில. சரின்னு சொல்லிவிட்டு அடுத்த பஸ்ஸுக்கு டக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்ததும் நம்ம கன்னியாகுமரி திருப்பதி வந்துட்டாப்புல. கரெக்டாக 2:30 மணி வண்டி திருப்பதியில். வண்டி ஷார்ப்பாக 5 o'clock உள்ளே என்ட்ரி போட்டுடுச்சு. வண்டியும் நல்லா ஃபுல்லாக தான் இருந்தது. சீட்டு கேட்டேன், எனக்கு கடைசி சீட்டு தான் கிடச்சிது. இன்டீரியர்ஸும் நீட்டாக வச்சுருந்தாங்க. புது வண்டி தானே, வண்டி பக்காவாக கண்டிஷனாக தான் இருந்துச்சு. வண்டி ஷார்ப்பாக 5:25க்கு கிளம்பிடுன்னு சொல்லிட்டாங்க. பிரேக் எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, அடுத்த ஸ்டாப் திருவண்ணாமலை தான் சொல்லிட்டாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இப்போது SCTCயில் லாங் ரன்னர் இந்த வண்டி தான். 780 கிலோமீட்டர்ஸ் வரும் இந்த சர்வீஸு. இதுக்கு முன்னாடி ட்ரிவாண்ட்ரம் சென்னை வண்டி தான் லாங்கஸ்ட் ரூட்டாக இருந்துச்சு, 780 கிலோமீட்டர்ஸாக இருந்துச்சு. இப்போது வண்டியை கிளம்பக்கம் வரைக்கும் ஆக்கிட்டாங்க இல்லையா, அதனால் அது 750 to 755 கிலோமீட்டர்ஸ் ஆகிடுச்சு. இந்த சர்வீஸை BS4 NSS எல்லாம் SCTCக்கு, அதாவது ஸ்லீப்பர் வண்டிங்கெல்லாம் வந்ததுக்கப்புறமா தான் வேலூர் வண்டி ஒன்று எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. கன்னியாகுமரி டு வேலூரை ஓடிட்டு இருந்தது, திருப்பதி வரைக்கும் ஒரு பஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ இது லாங்கஸ்ட் ரன்னர்னு பேர் வாங்கிச்சு. வண்டி சும்மா சொல்லக்கூடாது, திருப்பதியிலேருந்து வரும்போதே சம்மலோட தான் வந்துச்சு பஸ்ஸு. பஸ் ஸ்டாண்டில் கரெக்டாக 5:25க்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வண்டி எக்ஸிட் ஆகும்போது டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:30. ஃபுல்லோடே வண்டி கிளம்பிச்சு. திருப்பதியிலேருந்து நிறைய பேர் ஸ்லீப்பரில் திருவண்ணாமலை வரைக்கும், அப்புறம் கொஞ்சம் பேர் மதுரை அந்த மாதிரி ஏறி இருந்தாங்க. எப்படி பார்த்தாலும் ஸ்லீப்பர் கூட டிக்கெட்டில் இவங்களுக்கு ஃபுல்லாகிடுது. வேலூர் பஸ் ஸ்டாண்டு இப்போ ஒரு 2 வருஷத்தில் புதுசாக கட்டினதுக்கப்புறமா நம்ம லுக் ஆகிடுச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு. ஆந்திரா போகிற சர்வீஸு, அப்புறம் பெங்களூர் சர்வீஸு, சென்னை சர்வீசஸ்ஸு, திருவண்ணாமலை கலெக்ஷனு எல்லாமே வேலூர்லேருந்து எப்போவுமே இருக்கும். திருவண்ணாமலையிலேருந்து வேலூர் டு திருச்சி பஸ்ஸு எப்போவுமே அவைலபிளாக இருக்கும் TNSTCலேருந்து. அதே மாதிரி SCTCயும் அப்பப்போ இருக்கும். கரெக்டாக வேலூர் ஊரை தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. யூஸ்வலாக நான் லாஸ்ட் டைம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி திருப்பதி SCTCயில் ட்ராவல் பண்ணியிருந்தேன். நாகர்கோவில் SCTCயில் அவங்க கொஞ்சம் குயிக்காகவே போயிட்டாங்க. பட் ஆனால் இந்த டைம் கொஞ்சம் ½ hour எக்ஸ்ட்ரா ஆன மாதிரி இருந்துச்சு. வேலூர் பொற்கோயில் ப்ரைட் ஆஃப் வேலூர்னு கூட சொல்லலாம். நம்ம டூரிஸ்ட் லொக்கேஷனு. இந்த கன்னியாகுமரி திருப்பதி சர்வீஸை பற்றி சொல்லணும்னா, ஆக்சுவலாக இப்போ கன்னியாகுமரி டிபோர்ட்டில் இந்த திருப்பதி சர்வீஸை தான் செம்ம ப்ரீமியம் சர்வீஸாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஆக்சுவலாக இந்த ரூட்டில் ஓடி முடிஞ்ச பழைய NSS கூட இவங்க சென்னை ரூட்டில் போடாமல் திருப்பி அதை வேலூருக்கு பழைய வண்டி ஓடிட்டு ஒரு க்ரீன் BS3 அதை மாற்றி அதே 3 மணி NSS கன்னியாகுமரிக்கு மாற்றிட்டாங்க. இந்த வண்டிக்கு திருப்பதியில் உள்ளவங்க ஆக்சுவலாக டூரிஸ்ட்டுக்கு இந்த சவுத்துலேருந்து நம்மளுக்கு போகிறவங்களும் சரி, அங்கேருந்து வரவங்களும் சரி செம்ம சப்போர்ட்டு. அதுவும் திருவண்ணாமலைக்கெல்லாம் வரவங்க சீட் இல்லைனாலும் கூட ஸ்லீப்பரில் படுத்து பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் வந்துடுறாங்க. அப்படி திருவண்ணாமலையில் டீபோர்ட் ஆகிற பேசஞ்சர்ஸும் நெக்ஸ்ட்டு ஸ்லீப்பருக்கு திருவண்ணாமலையிலேருந்து மதுரைக்கு போகிறவங்க, கன்னியாகுமரி போகிறவங்க, திருநெல்வேலி போகிறவங்க, அதுக்கப்புறம் இந்த வண்டி வழியில் எந்த பாயிண்ட்டை இறங்குறவங்களா இருந்தாலும் ஸ்லீப்பருக்கும் இந்த வண்டியில் பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரூட்டு மாதம் தெரியும், ஆனால் இந்தளவுக்கு பக்காவாக வச்சுருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. உண்மையிலேயே செம்ம ப்ரீமியமாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இதே போலேயே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு இன்டர்ஸ்டேட் சர்வீஸை இப்படி தான் வச்சுருக்கணும். ஆக்சுவலாக SCTCயில் காலேஜ் படிக்கிற டைம்ஸில் கன்னியாகுமரி டிப்போ எனக்கு ரொம்ப ஃபேவரேட். ஏன்னா அவங்க கன்னியாகுமரி டிப்போ ட்ரைஸில் தான் அடிக்கடி சென்னை டு நாகர்கோவில் அப்போ ட்ராவல் பண்ணுவேன். கரெக்டாக திருவண்ணாமலைக்கு வண்டி 7:45க்குள்ளே உள்ள வந்துச்சு. யூஸ்வலாக 2 மணி நேரத்தில் வந்துடும். இன்றைக்கி கொஞ்சம் டிராஃபிக் அதிகமாக இருந்ததுனால ஆக்சுவலாக இவங்க டிராஃபிக் கிளியர் ஆனதுக்கப்புறமா ஓடின ஸ்பீடில் பார்த்தா ஒன் மாசாவே இருக்கும். எப்போவுமே ஃபுல்லாகிற ரூட்டு இது தான். அப்படிப்பட்ட ஒரு சர்வீஸு. கரெக்டாக 8:15க்கு வண்டி கிளம்பிடுச்சு. இங்கேயே டின்னர் பிரேக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா இதுக்கு தாண்டி ஹோட்டல் பிரேக்கெலாம் கிடையாது, இங்கேயே சாப்பிட்ருங்க, இதுக்கப்புறம் வண்டி திருச்சிக்கு அப்புறம் தான் போய் நிற்கன்ட்டாங்க. ஷார்ப்பாக 8:15 கிளம்பி பஸ் ஸ்டாண்டை விட்டு போயாச்சு. வண்டி திருவண்ணாமலையில் இறங்கின
ஆந்திரா டிவோட்டிஸும் திருப்பி மதுரை திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஆகிட்டாங்க. வண்டி இப்போ திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டை தாண்டி அந்த பிரிட்ஜில் போயிட்டுருக்கு. சர்வீஸ் ஆக்சுவலாக கன்னியாகுமரி டிப்போ பற்றி இன்னொன்று சொல்லணும்னா, கன்னியாகுமரி டிப்போ வந்து கூடலூர் சர்வீஸையும் பயங்கரமாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது ஊட்டியும் கூடலூர் வண்டிங்களும் அவங்க டிப்போவில் செம்ம மாதம் இருக்கும். இன்றைக்கு வரைக்குமே அவங்க அந்த சர்வீஸை வந்து செம்ம சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரியலி அதே போல் ஒரு சர்வீஸ் வந்து சென்னை பெங்களூரும் முன்னாடி ஒரு வண்டி அவங்க குமரி எக்ஸ்பிரஸின் டேக் வச்சு கரெக்டாக 13.5 மணி நேரத்தில் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. சேலம் டு நாகர்கோவில் 8.5 மணி நேரத்தில் வரும் அந்த வண்டி. இப்போது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆஸ் யூஷுவல் இப்போ வந்து அவங்க முன்னாடி வந்து சென்னைக்கு வந்து ஒரு 7 சர்வீஸ் கிட்ட கன்னியாகுமரி டிப்போ ஐசிடிசி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஒரு 5 சர்வீஸ் தான் இருக்குது. வண்டி வந்து நம்ம பைபாஸை டச் பண்ணும்போது டைம் வந்து கரெக்டாக 10:10. அங்கேருந்து தொழுதூருக்கு ஒரு 20 கிலோமீட்டர் முன்னாடி வண்டி வந்து பைபாஸில் ஜாயின் அடிச்சிருச்சு. கரெக்டாக பெரம்பலூர் உளுந்தூர்பேட்டை வண்டி என்ட்ரி கிடையாது, நேராக இங்கேயே வந்துட்டாங்க. இதிலே பாதி டைம் சேவ் ஆகிடும். டிஎன்எஸ்சிசிக்கு உளுந்தூர்பேட்டை இருக்குது, அதில் அவங்களுக்கு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே போயிடும். அவங்களும் இதே ரூட்டை ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ரூட்டில் வந்து திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு 4 ஹவர்ஸ்லேயே முடிச்சிடலாம் திருச்சியிலேருந்து. வண்டியை பற்றி சொல்லணுன்னா, வண்டி வந்து 80 லாக்குங்க. த்ரூஅவுட் த ஜேர்னி எங்கெங்கெல்லாம் பாசிபிளாக வண்டியை வந்து 80 டச் பண்ணி டைமிங்கை கொண்டு எடுக்க முடியுமோ அதே மாதிரியே ஓட்டிட்டாங்க. இவங்க வந்து இந்த ரூட்டில் இதே ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற அளவுக்கு மற்ற ரூட்லேயும் எஸ்சிடிசி வந்து இந்த 80 லாக்கை வச்சு இந்த டைமை வச்சு எடுக்கிறதுனா கொஞ்சம் மேனேஜபிள் தான். ஏன்னா அதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, இந்த ரூட்டில் வந்து லோட் ஆகிடுது. மற்ற ரூட்டில் லோட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எஸ்சிடிசியில் லோட் ஆனாலும் நம்மளுக்கு வந்து டைம் லேட் பண்ணுறாங்க. இதே போல் சர்வீசஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணாங்கன்னா நல்லா தான் இருக்கும். வண்டி கரெக்டாக 10:30 மணிக்கு தொழுதூர் டோல்கேட் வந்துச்சு. கரெக்டாக எடுத்து 5 ஹவர்ஸில் பஸ் டோல்கேட்டுக்கு வந்துடுச்சு வேலூர்லேருந்து. பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை வர்றதுக்கே நம்மளுக்கு பஸ் வந்து 2.25 மணி நேரம் ஆச்சு. அங்கேருந்து ஒரு 1/2 மணி நேரம் பிரேக்கு, 2.25 மணி நேரம். அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 2.25 மணி நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து தொழுதூர் டோல்கேட் வந்தாச்சு. வண்டி பைபாஸ் வந்த உடனேயும் அந்த 75 to 80 விடாமல் வந்துகிட்டே இருந்தாங்க. நல்ல ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ணி வந்துகிட்டே இருந்தாங்க. வண்டி ஸ்பீடில் எந்த இதுவும் இல்லை. ஷார்ப்பாக பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு வரும்போது டைம் வந்து 12 மணி. வண்டி வந்து கரெக்டாக அங்கே 5:30 எடுத்தாங்க இல்லையா, 6.5 மணி நேரத்தில் வேலூர்லேருந்து வந்துடுச்சு. 6.5 மணி நேரம் ப்ளஸ் ஒரு 3 மணி நேரம் திருப்பதியிலேருந்து 9 ஹவர்ஸ் திருச்சிக்கு. நிறைய பேர் ஸ்லீப்பரில் வந்து ஆந்திராவிலேருந்து வந்தவங்க நிறைய பேர் திருச்சிக்கும் புக் பண்ணி ஸ்லீப்பரில் நிறைய பேர் இருந்தாங்க ஆந்திரா பேசஞ்சர்ஸு. வண்டி திருச்சியில் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிற டைம்லேயே கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு இந்த பிரிட்ஜுக்கிட்ட. ஸோ என்ன பண்ணார், டிரைவர் வந்து வெளியிலே போய் சைன் பண்ணிவிட்டு, ஆனால் வண்டியும் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. வெளியிலையும் இறக்கி விட்ட ஆளுங்களுக்கு பதிலாக 1-2 பேர் வந்து ஏறிட்டாங்க. 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு 12:10 கிளம்பிட்டோம். இந்த மாதிரி நான் ரீசெண்டாக ட்ராவல் பண்ண டைம்ஸில் மற்ற எந்த எஸ்சிடிசியும் இந்த மாதிரிலாம் பண்ணது கிடையாது. ஷார்ப்பாக டைம் ஆல்ரெடி அவங்களுக்கு இந்த சர்வீஸ் வந்து ஆக்சுவலாக 16 to 17 ஹவர்ஸ் ஓடுற சர்வீஸு. ஏன்னா எஸ்சிடிசிலே வந்து இதுதான் லாங்கஸ்ட் ரூட்டுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த சர்வீஸ் வந்து பிஎஸ்ஓ சர்வீஸ், அதாவது என்எஸ்எஸ் வந்ததுக்கப்புறமா தான் திருப்பதிக்கே போட்டாங்க. போஸ்ட் கொரோனாக்கு அப்புறம் போட்ட ரூட்டு தான் இது. அதுக்கு முன்னாடி கன்னியாகுமரி டிப்போ வந்து வேலூருக்கு 2 சர்வீஸ் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஒரு சர்வீஸை வந்து திருப்பதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ இந்த வண்டி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. கன்னியாகுமரியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்னியாகுமரியில் ஒரு டாப் அந்த டிப்போவில் ஒரு டாப் 3 சர்வீஸில் இதுவும் ஒன்று. இது ஊட்டிக்கு போகிற கூடலூர் சர்வீஸை டாப் கிளாஸாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது கரெக்டாக 12:25க்கு விராலிமலைக்கு முன்னாடி ஒரு மோட்டரில் போட்டாங்க டீ பிரேக்கு. இந்த வண்டியோட ஃபஸ்ட்டு பிரேக்கே இதுதான். ஏன்னா பிரேக்கை வந்து நம்ம வந்து திருவண்ணாமலையிலே எடுத்துட்டோம். அடுத்த பிரேக் இங்கே கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் நிப்பாட்டிட்டு டீ பிரேக் மட்டும் 12:40க்கு கிளம்பிட்டோம்.
இந்த பிரேக் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போது சென்னையில் இருந்து கிளம்புற எஸ்டிடிசி சர்வீஸ் எல்லாம் குறிப்பாக எல்லாமே கட்டியே தான் ஏற்றிட்டு இருக்குது. இந்த வண்டி மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் கூட நல்லாயிருக்கும். விராலிமலை கரெக்டாக நெக்ஸ்ட் 10 மினிட்ஸில் விராலிமலை டோல்கேட்டையும் கிராஸ் பண்ணிட்டோம். வண்டி ஸ்பீடும் அதே 75 to 80 தான். ஆக்சுவலாக கன்னியாகுமரி இந்த வண்டி BS4 வந்து இப்போ இருக்கிற டைமிங் உங்களை கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இந்த வண்டியை பற்றி கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு ½ hour முன்னாடியே இந்த வண்டி வந்து மோஸ்ட்டாக எல்லா ஸ்டேஜையும் திருச்சி வந்து கிட்டத்தட்ட 11:30க்கே வந்து ரெகுலர் ட்ராவல்லாம் சொன்னாங்க. அப்போ வந்து BS4 இருக்கும்போது வண்டி 85 வரைக்கும் போகும், இப்போ 80 வரைக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் இந்த வண்டிங்களுக்கெல்லாம் அட்லீஸ்ட் இந்த BS6க்கு வந்து ஒரு 85 வரைக்குமாவது கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் இல்லை, மதுரைக்கு வண்டி ப்ரூவ் பண்ணிட்டு இருந்துச்சு. நடுவில் ஆக்சுவலாக மோஸ்ட்டாக நிறைய வீடியோ எடுக்கலான்னு நானும் ஓவர்டேக் பண்ணுற வீடியோலாம் எடுக்க போது தான் இந்த பஸ்ஸு ஓவர்டேக் பண்ணுறது எல்லாமே லெஃப்ட் சைடில் போயிட்டாங்க. அதுலேயே நிறைய வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. குறிப்பாக ஒரு 4 to 5 பஸ்ஸஸ் தான் இந்த வண்டி ஓவர்டேக் பண்ணிச்சு. மற்றது எல்லாமே ரோட்லேயே அந்த அளவுக்கு பஸ்ஸஸ் இல்லை. 2:10க்கு மேலூர் டோல்கேட் வண்டி கிராஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக 2:30 மணிக்கு மதுரை மாட்டுத்தாண்டி வந்தாச்சு. வேலூர்லேருந்து ஷார்ப்பாக 9 ஹவர்ஸு. திருப்பதியிலேருந்து பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் எக்ஸாக்டாக இருக்குது மதுரைக்கு. உங்களுக்கு வந்து மதுரை வர பேசஞ்சர்ஸுக்கு திருப்பதியிலேருந்து வரதுக்கே 12 ஹவர்ஸ்ன்றது வந்து ஒரு பெரிய ஜர்னி தான். அதுக்கு இந்த மாதிரி ஸ்லீப்பர் ஸ்லீப்பர் ஆப்ஷன்லாம் வந்து இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் தான். காலையிலே சென்னைக்கு போகிற எஸ்சிடிசிலாம் வந்து ரெடியாக இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து எஸ்சிடிசி வந்து ஒரு 3 மணி வரைக்குமே வந்து மதுரையில் அவைலபிளாக தான் இருக்கும். சவுத்துலேருந்து லேட் நைட் கிளம்பி வர வண்டியெல்லாம் வந்து இங்கே போட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதுவும் இப்போ கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்ததுக்கப்புறமா எஸ்சிடிசி எல்லாம் வந்து சவுத்துலேருந்து வர பஸ்ஸஸே வந்து 11 o'clock கிட்ட வரைக்கும் லேட் நைட்லேயே அரைவ் ஆகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் நிலமை இருக்குது. மோஸ்ட்டாக வண்டி கிளம்புறப்பவே பேசஞ்சர் வந்து எத்தனை மணிக்கு ரீச் ஆகுன்ற மாதிரி கேட்டாங்க மதுரைக்கு. வண்டி 2:15 2:30க்குள்ளே கரெக்டாக எக்ஸாக்டாக மதுரைக்கு ரீச் ஆகிடும் கண்டக்டர் சொன்னார். சொன்ன போலவே ஷார்ப்பாக 2:30க்குள்ளே வந்துட்டாங்க. 2:25 வந்துருச்சு. நாகர்கோவில் திண்டுக்கல் வண்டி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கப்போ திண்டுக்கல்லேருந்து வந்து மதுரைக்கு வந்து ஒரு 15 to 20 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ரொம்ப நேரம், ஏன்னா மதுரையில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பஸ்ஸஸுமே டீபோர்ட் ஆகிட்டாங்க. ஒரு 70% கிட்ட வண்டி டீபோர்ட் ஆகிடுச்சு. 30% தான் இருந்தாங்க. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அந்த மாதிரிலாம் பண்ணல. ஒரு 10 மினிட்ஸ்லேயே வண்டி கிளம்பிச்சு. ஆனந்தபுரம் வண்டி இப்போது 5 மணிக்கும் 5:15க்கும் எடுக்கிறாங்க சென்னையிலேருந்து. வண்டி ஒரு 2:15 பக்கம் மதுரை வந்துருக்கு. வந்துட்டு அதுவும் 2:30க்கு கிளம்பிடுச்சு. 2:35 அந்த மாதிரி கிளம்பிச்சு. நாங்கள் இதுக்கு பின்னாடியே கிளம்பிட்டோம். டிஆர்டிசி வண்டி ஆக்சுவலாக தொழுதூர்லேருந்தே எங்கள் கூட தான் வந்துட்டு இருந்துச்சு. எங்களை பார்க்கும்போதெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு போச்சு. இந்த பஸ்ஸு திருச்சிக்குள்ளே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு போல இருக்குது. நாங்கள் வந்துட்டோம். திருப்பியும் திருச்சி தாண்டி வரும்போது எங்களை ஓவர்டேக் பண்ணிச்சு. எங்கே போச்சுதுன்னு தெரியல. ஆனால் மதுரைக்கு எங்களுக்கு அப்புறமா தான் வந்தது. இதுக்கப்புறம் வண்டி கிளம்பி ஒரு ½ hourல கரெக்டாக திருமங்கலம் டோல்கேட் வந்துடுச்சு. 3 மணிக்கெல்லாம் திருமங்கலம் டோல்கேட் வந்துடுச்சு. நான் நினச்சேன் இங்கேருந்து ஒரு 2.5 மணி நேரம் கரெக்டாக கனெக்ட் பண்ணாலும் நம்மளை வந்து 5:30க்கெல்லாம் கொண்டு ட்ராப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு திருநெல்வேலியில் நினச்சேன். ஏன்னா திருநெல்வேலியும் ஏறின போவே நிறைய பஸ்ஸஸ் கேட்டிருந்தாங்க வண்டி எத்தனை மணிக்கு போகும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி 5 to 5:30க்குள்ளே திருநெல்வேலி ரீச் ஆகிடும்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தா எக்ஸாக்டாக வண்டியும் அதே டைமில் தான் பண்ணி போயிட்டு இருந்துச்சு. யூஸ்வலாக இங்கேருந்து வந்து நார்மலாக ஒரு பைபாஸ் ரைடரோட டைமிங் வந்து திருமங்கலத்துலேருந்து திருநெல்வேலிக்கு வந்து 2.25 மணி நேரம் தான். 5:15க்கே போய்டும்னு எதிர்பார்த்தேன் முதல்ல. நானும் வண்டி ஏறினதுலேருந்து என்னடா ஒரு ஓவர்டேக் கூடயே சிக்க மாட்டேங்குதுன்னு பார்த்துட்டே இருந்தேன். சரி பைபாஸ் வந்துச்சு, வண்டியும் எதாவது கிடைக்குன்னு பார்த்தா நம்ம வண்டியை எல்லோரும் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு பதிலாக நாங்கள் இந்த வண்டி எல்லோரையும் ஓவர்டேக் பண்ண பதிலாக இந்த வண்டியை தான் வந்து ப்ரைவேட் பஸ்ஸெலாம் ஓவர்டேக் பண்ணிகிட்டே இருந்துச்சு. முராஹரா பெங்களூர் டு கொல்லம் வண்டி. இந்த வண்டியிலலாம் ஒரு வாட்டி போகும்போது கேபின் ரெக்கேட்ஸாக நல்லாயிருக்கும். பார்ப்போம் அமைதிதான்ட்டு. கிடைச்சா நல்ல விலாகாக எடுக்கலாம். வண்டி ஸ்ட்ரெயிட்டாக 75 to 80 போகுது. கரெக்டாக நம்மளுக்கும் ஒரு 5:30 ரீச் டைம்ன்றது வந்து கான்செப்ட் ஆகிடுச்சு. திரும்பியும் சௌமியா அந்த ட்ராவல்ஸ் ஓவர்டேக் பண்ணிருக்கு. இது வந்து காலையில் ஏர்லியாக தான். நான் வந்து 5 to 6 திருநெல்வேலி அரைவாகும் இல்லையா, அந்த மாதிரி வண்டிங்க. எந்த ஊர்னு பார்த்தோன்னே நான்
நாகர்கோவில் தான் புது வண்டி வாங்கிட்டாங்களோன்னு நினைச்சேன். பார்த்தா இது செந்தூர் டிராவல்ஸ். இந்த வண்டி திருநெல்வேலி ஒட்டி வேற எங்கேயும் போகுது. இதுக்கு முன்னாடி நாகர்கோவில் திருப்பதி வண்டியில் வந்து வேலூர் திருநெல்வேலி ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணேன். அந்த வண்டியை வந்து ஒரு வாட்டி நான் வீடியோ எடுத்து போட்டேன். ஆக்சுவலாக அந்த வண்டியில் வந்து வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு 1 மினிட் எல்லா பஸ் ஸ்டாண்ட் வீடியோ வச்சு போட்டிருந்தேன். அதுவும் எக்ஸாக்டாக வந்து 12 hours தான் எடுத்திருந்தாங்க அந்த வண்டியும். அந்த வண்டி 3:30 மணிக்கே கிளம்பிடுச்சு. 3:30 மணிக்கே கிளம்பி என்னை கரெக்டாக திருநெல்வேலிக்கு 3:40 அந்த மாதிரி ஒரு பிஆர்டிசி வண்டி ஓவர்டேக் பண்ணிட்டு இப்போவும் எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் திருநெல்வேலியில் எங்களுக்கு அப்புறமா தான் இந்த வண்டி ரீச் ஆச்சு. கைத்தாரில் இந்த வண்டிக்கு ரெகுலராக கோவில்பட்டியிலையோ கைத்தாரிலையோ பிரேக் போடுவாங்கன்னு கேள்விப்பட்டேன். வண்டி கரெக்டாக கைத்தார் டோல் வரும்போது டைம் வந்து 150க்கு டோல்கேட்டை கிராஸ் பண்ணிட்டோம். கரெக்டாக வந்து 25 210 அந்த 2:30 டைமை மேட்ச் பண்ணி வண்டி எக்ஸாக்டாக எல்லா இதையும் கிராஸ் பண்ணிட்டு வந்துச்சு. ஆக்சுவலாக திருப்பதிக்கு சர்வீஸ் போடுறதுக்கு வந்து சென்னை வழியாகவும் நினச்சா போடலாம். எக்ஸாக்டாக திருநெல்வேலியிலேருந்து 12 hours வந்து வேலூருக்கு எடுத்து அங்கேருந்து ஒரு நெக்ஸ்ட் 2.30 to 3 hours கனெக்ட் பண்ணி வந்து திருப்பதி ரீச் பண்ணிட்டு இப்போ உள்ள பஸ்ஸஸ் எல்லாம் போயிட்டு சென்னையிலேருந்து இவங்க கீழம்பாக்கத்துலேருந்து கனெக்ட் பண்ணாலும் இப்போ இனி வருது இல்லையா புதுசாக பஸ் ஸ்டாண்டு குட்டம்பாக்கத்தில், அந்த வழியாக கனெக்ட் பண்ணி போட்டால் கூட நெக்ஸ்ட்டு 3 hours வந்து 3 to 4 hours வந்து திருப்பதி போகிற சர்வீஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணால் இதே மாதிரி நல்ல வரவேற்பு இருக்கும். எஸ்டிடிசி நினச்சா அந்த ரூட்டையும் ட்ரை பண்ணலாம். பாவம் என்ன பண்ணுறாங்கன்னு. கரெக்டாக சங்கர் நகர் வரும்போது வண்டி வந்து ஒரு 2:10க்கு சங்கர் நகர் வந்துச்சு. பைபாஸ் வந்து இறங்கி எக்ஸாக்டாக எல்லா லேப்லேயும் வந்து பர்ஃபெக்டான டைமிங் வந்து மெயின்டைன் பண்ணி வந்துகிட்டே இருந்தாங்க. திருநெல்வேலி வரும்போது கரெக்டாக டைம் வந்து 5:25 உள்ளே வந்தாச்சு. 2.45 hours மதுரையிலேருந்து திருநெல்வேலி வந்துட்டாங்க. எக்ஸாக்டாக வேலூரில் வந்து 12 hours, திருப்பதியிலேருந்து 15 hours. வண்டி வந்து 5:40க்கு அந்த மாதிரி நாகர்கோவில் கிளம்பி போயிடுச்சு. வண்டி வந்து கரெக்டாக ஒரு 5:40க்கு நாகர்கோவில் கிளம்பி போயிடுச்சு. 7 o'clock நாகர்கோவில் ரீச் ஆகிடும். மேக்ஸிமம் ஒரு 7:35 to 7:45 அந்த மாதிரி டைம் கனெக்ட் பண்ணி வண்டி வந்து கன்னியாகுமரியை ரீச் பண்ணிடும். 16 hours 16.30 to 17 hours இந்த வண்டியோட டோட்டல் ரன்னிங் டைம். திருப்பதியிலேருந்து கன்னியாகுமரி, திருநெல்வேலி, சாத்தூர், விருதுநகர், கோவில்பட்டி இந்த ஏரியாக்கெல்லாம் வரணும்னா ஒன்லி ஸ்லீப்பர் ஆப்ஷன் உள்ள ஒரு சர்வீஸ் இது. நான் ஏசியில் ஏசி ஸ்லீப்பர் நாகர்கோவில் வரைக்கும் ஆப்ரேட் ஆகுது. இந்த வண்டியை ட்ரை பண்ணுங்கள். உண்மையிலே நல்ல சர்வீஸ் தான். டிஆர்டிசி எல்லா தடவையும் எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு இப்படி தான் நெக்ஸ்ட் ரீச் ஆகிட்டு இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.